தற்பொழுது ஆளும் மத்திய மற்றும் மாநில அரசு மக்களுடைய குமுறலாக இருக்கின்றது. அதிமுக வேட்பாளரை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம். கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் முன்பாக கோவை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் மத்தியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், எடப்பாடி அவர்களும் நானும் இந்த கூட்டணி சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி, மக்கள் போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக, அனைவருமே ஆதரிக்கின்ற ஒரு கூட்டணியாக சிறந்த முறையில் உங்கள் முன்னாடி நான் வந்து இங்கே நிற்கின்றேன். இன்றைக்கு நமது வெற்றி வேட்பாளராக ராமச்சந்திரனுக்கு நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலேயே வாய்ப்பு கொடுத்து ஒரு அமோக வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும். தேமுதிக, அதிமுக, எஸ்டிபிஐ, புதிய தமிழக கட்சி கூட்டணி மாபெரும் ஒரு கூட்டணி இந்த முறை நாம் அமைத்திருக்கின்றோம். இந்த வெற்றி கூட்டணி நாளை நமதே, 40 நமதே என்று என்னுடைய முதல் உரையிலேயே இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் அவருடைய பெயரையே தன் பெயராக கொண்டுள்ளார். அவரை போலவே ஒரு மாபெரும் வெற்றியை இரட்டை இலை சின்னத்திற்கு பெற்றுத்தந்து இந்த கோவை பாராளுமன்ற தொகுதி இரட்டை இலையின் வெற்றி கனி என்பதை புரட்சி தலைவர் பாதத்தில் இந்த வெற்றி கனியை நாம் சமர்ப்பிப்போம். வேட்பாளர் ராமச்சந்திரனின் தந்தையுமே இங்கு வந்து எல்லோருக்கும் நன்றாக தெரியும். 1991 இருந்து 95 வரைக்கும் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர். தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று பொதுமக்கள் சந்தித்து இங்கு இருக்கின்ற பல திட்டங்களை நிறைவேற்றியவர். அவர் சிறுவாணி குடித்தண்ணீர் திட்டத்தை மக்களுக்காக கொண்டு வந்தவர். அவர் அன்றைக்கு அவரது தன் தலைவருடைய பெயர் தன் பெயராக கொண்டு படித்த இளைஞர், அறிவாளி, மக்களால் போற்றப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் ராமச்சந்திரன். மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். நான் கேட்கின்றேன், கோயம்புத்தூர் நம்பர் 1 மாநகராட்சி, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த அளவு ஒரு சுத்தமான, சுகாதாரமான ஒரு நகரமாக இது இன்னைக்கு இருக்கின்றது. கோவையில் சிறு குறு தொழில்கள் ஏராளம். வேடந்தாங்களாக எத்தனையோ லட்சம் மக்கள் இது வேலை வாய்ப்பை உருவாக்குகின்ற ஒரு மாநகரமாக சிறந்து விளங்கியதுதான் நமது கோவை மாநகரம். இதேபோல் என்டிசி மில்கள் அனைத்துமே இன்றைக்கு மூடப்பட்ட ஒரு அவல நிலையிலேயே இன்னைக்கு கோவையை நாம் பார்க்கும் போது உண்மையிலேயே என் மனசு வலிக்குது. ஏன்னா ஒரு காலத்துல மிகச்சிறந்து விளங்கிய நகரம், எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிய ஒரு இடம் இன்றைக்கு இத்தனை ஆலைகளும் மூடப்பட்டு வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறியாக அமைந்திருக்கின்றது என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை மக்களாகிய நீங்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்த்து கேட்கின்றேன். இப்ப இருக்கின்ற இந்த இடங்கள் எல்லாம் கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, திமுகவினரும் சரி, அவங்க பினாமிகளும் சரி, இங்கு இருக்கின்ற ஆலைகள் எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்விக்குறி என்ற நிலையை இந்த இடத்திலேயே அவங்க உருவாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு மோடிஜி அவர்களுடைய ஆட்சி எங்கு பார்த்தாலும் ஜிஎஸ்டி என்ற ஒன்று வந்த பிறகுதான் இந்த தொழில்கள் அனைத்துமே முடங்கப்பட்டு மீண்டும் அத்தனையும் மூடப்படுகின்ற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கின்றது. சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் 300% மின் கட்டண உயர்வை மத்திய மாநில அரசுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்திலே நாங்கள் பதிய வைக்கின்றோம். இங்கு இருக்கின்ற அனைத்து தொழில்களிலுமே பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் இங்க எப்ப பார்த்தாலும் நம்ம நிலை நிச்சயமாக மாறி இங்க மீண்டும் இது தொழில் நகரமாக மாற்றி உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மீண்டும் தொழில் நகரமாக்குவார் என்பதை நான் உறுதி அளிக்கின்றேன். இங்கு சிங்காநல்லூர் பகுதியில் 20 நாட்களுக்கு ஒரு முறைதான் குடித்தண்ணீர் வருகிறது. அப்போ இங்கே இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்றது. மக்களுக்கு குடித்தண்ணீர் இல்லை என்றது இந்த ஆட்சியின் அவலத்தை நமக்கு உள்ளங்கையில் நெல்லிக்கனியாக தெள்ளத் தெளிவாக புரிய வைக்கிறது. இங்கு இருக்கின்ற அனைத்து சாலைகளுமே மிக மோசமாக குண்டும் குழியுமாக சாலைகளாக இருக்கின்றன. ஒரு நிலையை நம்மால பார்க்க முடிகின்றது. மத்தியில் ஆளும் கட்சியும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியும் மக்களுக்கு எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை, எந்தவித திட்டங்களையும் செய்யவில்லை என்பது இன்னைக்கு மக்களுடைய குமுறலாக இருக்கின்றது. இந்த அளவு சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய சீர்கேடாகவும், கஞ்சா பழக்கம் அதிகமாகவும், அது மட்டுமல்லாமல் எந்த பகுதியில் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளின் தலைவிரித்து ஆடுவதும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால்
இன்னைக்கு தமிழ்நாடே தலைக்குனிவா இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது ராமச்சந்திரன் பாராளுமன்றத்தில் போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை அங்கு பதிய வைத்து நமது கோவை நாடாளுமன்ற தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் என தெரிவித்தார். அவர்களுக்கு வெற்றி சின்னமும் இரட்டை சின்னத்திலே அமோகமான வெற்றியை நீங்கள் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அவர் மாநில அளவிலே ஐடி பிரிவு செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இளைஞர்களே, மாணவ மாணவிகளை நீங்கள் எல்லோரும் அவருக்கு பெரிய ஒரு வெற்றியை இந்த தேர்தலில் தரணும்னு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் கோயம்புத்தூர் அப்படின்னு நம்ம சொன்னாலே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட ஒரு மாநகரம் கோவை மண்டலம் என்பதே கொங்கு மண்டலம். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், இங்க இருக்கின்ற தெருக்கள் எல்லாம் பார்த்தா அந்த அளவு சுத்தமா இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்